வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய், இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். சரி, நானாவே இல்லை, நான் என்னை தொலைச்சிட்டேன், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கலங்கிறது கூட தெரியல, என் வாழ்க்கை என்னோட கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈஸியாக ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு சரியாக நடக்கும். நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, அதில் முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது எல்லாருக்குமே பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. நான் அம்மா, நான் தான் அப்பா, வீட்டை பார்க்கணும், கடன் இருக்குது, லோன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வேலைக்காக நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், எனக்குன்னு டைம்லாம் கிடையாது, எடுத்தேன்னா என் வேலை பாதிக்கும். இப்படியெல்லாம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நாமளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஒரு கடமைக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தில் தோணிடும். ஸோ விஷயம், உங்களோட உரிமை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் பேசணும், நோ சொல்ல பழகணும். எந்த விஷயம் உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணுதோ, எந்த விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களை கூட பார்க்காம அந்த விஷயங்களுக்கு அவசியப்படும் பொழுது கண்டிப்பாக நோ, என்னால் இப்போ முடியாது, எனக்கு ரெஸ்ட் தேவை, எனக்கு டைம் தேவை அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் தான் பேசணும். அது மாதிரி எஸ் சொல்லணும் சில இடத்துல. அதாவது சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூப்பிடுறாங்க, வா வெளியே போகலாம் அப்படின்னா, இல்லை வேலை இருக்குதுன்னு, எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயத்துக்கு எஸ் சொல்லுங்கள், உங்களால் முடியாத விஷயத்துக்கு நோ சொல்ல பழகுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்காக ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டுக்கோங்க. அப்போது மற்றவங்களோ மற்ற விஷயங்களோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே 1/2 hour, இல்லைனா வீக்கெண்ட்ஸில் நான் ஒரு ½ day ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இல்லை மாதத்தில் 2 நாள் நான் ஒரு டூர் போகிறேன். அந்த மாதிரி உங்களுக்காக ஒரு மீ டைம் எவ்ரிடே ஒரு 1 hour அப்படிங்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கான ஒரு டைம். ஸோ அந்த டைம் ரொம்ப முக்கியம். அது எது அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ரொட்டீன் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்போ இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கிற விஷயமோ பண்ணியாச்சு. ரெண்டாவது, உங்களுக்கான டைம் அப்படின்னு ஒதுக்கியாச்சு. மூணாவது, ரீகனெக்ட் வித் யோர் பேஷன். சின்ன வயசுலையோ இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள வரையும் நீங்கள் ரொம்ப ஆசையாக பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களோட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், இல்லை புதுசாக இந்த விஷயம் நான் படிச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மீ டைமில் அதுக்கெல்லாம் நிறையா டைம் கொடுங்க. அதாவது உங்களுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிங்க. பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என் வாழ்க்கையை முடிகிறதுக்குள்ளே இந்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் பண்ணிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க. கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இவ்வளவே தான் நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மற்ற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கே நோ சொல்லணும், எங்கே எஸ் சொல்லணும்னு. ரெண்டாவது, உங்களுக்காக ஒரு ஃபிக்ஸட் டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுங்கள். மூணாவது, ரீகனெக்ட் வித் யோர் பேஷன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறதோடு இல்லாமல் அதையெல்லாம் செய்யவும் செய்யுங்க. அப்படின்னா நீங்களாக இருப்பீங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.